காரணமாகத்தான் இந்த மண்ணுலகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம அனுபவம் எப்படின்னா, அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எல்லாமே நம்முடைய வினையின் காரணமாக வந்தது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு சைவத்தில் நம்ம நமக்கு சாமியை வணங்குறோம், பெருமானை திருவடியில் நம்ம அடிமையாயிட்டோம், அதனால நமக்கு துன்பமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம கருதக்கூடாது. அந்த துன்பமே வந்தாலும் கூட அதை எப்படி கருதணும்? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்லி அப்பர் சாமிகள் சொன்னார் இல்லையா? அது மாதிரி துன்பத்தையும் நம்ம ஒரு அனுபவமாக கருதி சைவத்தில் பணி செய்கிறது தான் சிறப்பு. அதான் சொல்லி மரக்கருணை உயிரோடு அருள் தந்தது என என்று சொல்லி மரப்பிணி அப்படின்னு சொல்லி சொன்னாரு சேக்கிழார் பெருமான். உயிரோடு அருள் தந்தது என அப்படின்னா, அவ்வாறு நீங்கிய சூளையனை பற்றி நாயனார் நினைந்தது. சூளை நீங்காது நின்றிருப்பின் உயிர் நீங்கி இருக்குமாதலின் உயிர் தந்தது அப்படின்னா, அம்மா அந்த சமையல்காரன் சொல்றான் இல்லையா, எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அந்த சமையல்காரர் என்ன சொன்னா, உயிர் மட்டும் இருக்குது, உயிரோடு இருக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்னா, அவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார், சூளையின் மூலமாக துன்பப்பட்டது இவ்வளவுதான் சொல்ல முடியாது இல்லையா? அந்த பதிகத்திலேயே நமக்கு தெரியும். உயிரோடு அருள் தந்தது என என்று சொல்லி சூளை நீங்காது நின்றிருப்பதற்கு ஏதுவாயினமையில் அருள் தந்தது என்று சொல்லி சொல்றார்கள். அத சூளை அருளாக வந்ததுதான். அருளுபெரு சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருடும் அறிவில்லாத சிறுமையல் எங்க சொன்னாரு அப்பர் சாமிகள்? அப்போதைய புராணத்துல சொல்லாருங்க, அருளுபெரு சூளையினால் அப்படின்னாரு. சூளை என்ன சொல்றாரு? அருளா கருதுறார் இல்லையா? சூளை வரலைன்னா அவர் இன்னும் சமணத்திலேயே இருந்திருப்பார். அதனால சமணத்திலிருந்து சைவத்துக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக பெருமான் என்ன செஞ்சார்னா சூளையை கொடுத்தார். அப்புறம் அந்த சூளையை என்னவா நினைக்கிறார் அப்பர் சாமிகள்? அருளுபெரு சூளை அப்படின்னு சொல்லி சொல்றார். அருளே சூளையாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். சமணத்துக்கு போற பொழுது என்ன சொன்னாரு சேக்கிழார் பெருமான்? எப்படி சொன்னாருங்க? நம்பர் அருளாமையினால் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னு. சமண சமயத்துக்கு ஏன் போனார்னா, ஏற்கனவே சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், சைவ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அப்பர் சாமிகள் இல்லையா? ஆனா ஏன் சமணத்துக்கு போனார் அப்படின்னா, இறைவனுடைய திருவருள் வாய்க்கப்பெறலை அப்படிங்கிறார். அதுதான் உண்மைங்க. நம்ம சைவத்திலிருந்து திருநீர் அணிந்து உருத்தராக்கம் அணிந்து பணி செய்யறோம்னா, இதுக்கு நம்ம எத்தனையோ பிறகுல தவம் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா முடியாது. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. அப்ப அப்பர் சாமிகளுக்கே அதான் நிலை. அப்பர் சாமிகளே ஏன் சமணத்துக்கு போனார் அப்படின்னா, நம்ம அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னாரு. அப்படின்னா அவங்க பெரியவங்க அந்த அந்த ஒரே இடத்துலதான் அப்பர் சாமி ஏன் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள் சேக்கிழார் பெருமான் நல்லா நயமா சொல்லுவார். ஏன் கைலை போகல அப்படின்னு சொல்றதுக்கு காரணத்தை சொல்றாருங்க. நமக்கு தேவாரம் நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக, திருமுறைகள் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சாமி அவரை திருவையாற்றுக்கு அனுப்பினாராம். சேக்கிழார் பெருமான் அங்க சொல்றாரு, கைலாயத்துல மானசரோவர் வரைக்கும் போனவர் என்ன அவ்வளவு தூரம் போகவா முடியாது? பெருமான் பார்த்து அருள் செஞ்சா எங்க வேணாலும் போலாம். ஆனா ஏன் அருள் செய்யல அப்படின்னா சொல்றாரு, அண்ணா தன்மையர் கைலையை அணைவதற்கு அருளார் மன்னன் தீர்த்தமில் பூயின் மேல் பின்னையும் கொடுத்த அப்படின்னாரு. இது வரைக்கும் அவர் பாடின தேவாரம் பத்தாதான். சாமி நினைக்கிறார் அப்படி, சாமி நினைக்கிறார். இது வரைக்கும் அவர் பாடிய தேவாரம் போதாதான், இன்னும் பாடணுமா? மண்ணு தீர்த்தமில் புவியின் மேல் பின்னையும் எடுத்த அப்படின்னாரு. கைலாயத்துல கூட்டிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வரமாட்டார் அப்பர் சாமி, அங்கேயே இருந்திருப்பாரு. தமிழ் எல்லாம் நமக்கு இந்த மண்ணுலகத்துக்கு கிடைக்காம போயிருக்குமா? மண்ணு தீர்த்தமில் புவியின் மேல் பின்னையும் எடுத்த அப்படின்னாரு. அப்படியே கைகாலெல்லாம் தேய்ந்து அங்கங்கள் எல்லாம் அப்படியே அரைந்து கிடக்குது. அப்ப சொல்றாரு சேக்கிழார் பெருமான், அங்க என்ன சொன்னா தமிழ் ஆலியார் அப்படின்பாரு. தமிழ் ஆலியார் அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அங்கமெல்லாம் செதஞ்சு போச்சு, ஆனா தமிழ் உணர்வு மட்டும் கொஞ்சம் கூட சரியில்லை. அவருக்குள்ள இருந்த அந்த தமிழ் உணர்வு மட்டும் கொஞ்சம் கூட குறையல. அதான் அங்க சொல்லுவாருங்க, தமிழ் ஆலியார் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் ஆலியார்னு சொல்லி அவர் சொல்றாரு. தமிழ் ஆகரர் என்று சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையார சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சாமிகளை சொல்லுகின்ற பொழுது தமிழ் நாதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒருத்தருக்கு சொல்றது இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டார் சேக்கிழார் பெருமான். தமிழ் நாதன்னா தமிழுக்கு தலைவன் நம்பிகளை சொல்றார். இப்படி அந்த உயிரோடு அருள் தந்தது என என்று சொல்லி, அப்ப சோலை நீங்களா உயிர் போயிருக்கும். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சோலை அப்பர் சாமிகளுக்கு வந்தது. சென்னின்ற பரம்பொருள் அப்படின்னு செம்மையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஆகிய பெருமாள் என்று சொல்லி சொல்றாருங்க. உலகுக்கு பரமாகிய மேற்பட்ட பொருள் செம்மைனா செம்பொருள், செம்மைனா சிவத்தன்மை பொருந்திய அர்த்தங்க. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட
திருநாவுக்கரையன் தான் அடியார் முடியும் இல்லையா? செம்மைனா சிவத்தன்மை பொருந்திய அப்படின்னு சொல்லி பொருளுங்க. செம்மை அப்படிங்கிறது அதுதான். செந்நின்ற என்பதற்கு அடை அன்புடையார் உள்ளத்தை செவ்வே நின்று என்றும் என்று சொல்லி சொன்னார். திரு ஆர் அருள் அப்படின்னு சொல்லி திருநா முக்தி திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட தொகை பொருளை இங்கு வைத்து காண்க என்று சொல்லி திருவார் அருள் பெற்ற சிறப்புடையார் அப்படின்னா திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது மீண்டும் இங்க வந்து திருவார் அருள் பெற்ற சிறப்புடையோர் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல சொல்ல. முன்னின்ற தெருட்சி மருட்சின்னா ஞானக்கு முன் தோன்றிய தெருட்சி அறிந்து அனுபவிக்கும் மிக்க ஆனந்தம் அதிசயம் என்று சொல்லி சொன்னாருங்க. அதாவது நம்முடைய வாதவரடிகள் சொல்றாரு இல்லைங்களா, அதிசயம் கண்டாமை என்று சொல்லி சொல்வார். அதிசய பத்துல சொல்லாருங்க. அதே மாதிரி ஆசை பத்துல வந்து அடியாரோட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதிசய பத்துல வந்து இப்படி எனக்கு கூட ஒரு அது அடியார் கூட்டம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப அதிசயப்படுறாரு. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகளோடு நல்வினை நயவாது மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே என்பார். அதாவது அவருக்கு என்ன ஒரு அதிசயம்னா, இந்த மண்ணில் பிறந்து இறந்து அப்படி மண்ணா போகக்கூடிய என்ன கூட ஆட்கொண்டது மட்டுமல்ல, அடியார் கூட்டத்தில் சேர்த்துனதான் ஒரு பெரிய சிறப்பு. வாதவரடிகள் சொல்றாரு. ஆசைப்பதில் எப்படி சொல்றாருன்னா, செடியார் ஆக்கை திறமர வீசி சிவநகர் கடியார் சோதி ஆண்டு கொண்டன் கலனினை அது காட்டி படிதான் பரம்பொருளே பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா அன்னை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆசைப்பதில் என்ன சொல்றாருன்னா, உடைய அடியார் கூட்டத்தை காண நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே வாதவரடிகள் வந்து அதிசயப்பத்தில் என்ன சொன்னாருன்னா, எனக்கு கூட ஒரு அடியார் கூட்டம் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி அதிசயப்படுறேன். ஆமா, அப்போ அடியார் கூட்டத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பா அறிவிக்கிறார். வாதவரடிகள் வந்து அதான் சொல்றாரு. அந்த எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்துவின் ஏழமை அதனாலேங்கிற பாட்டுல அப்படி மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாம் என்று சொல்லி அதிசயப்பத்தில் சொல்றாரு. இப்படி அந்த முன்னின்ற தெருட்சி மருட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஞானக்கம் முன் தோன்றிய அந்த காட்சி தோன்றிய தெருட்சி என்று சொல்லி அருந்து அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் என்று சொல்லி சொல்றாங்க. அவருக்கு வந்து அந்த நிலை இப்போ வந்திருக்குதுங்க. கருணை கடல் மூழ்குதல் பேரறிவிலே திளைத்திருக்கக்கூடிய நிலை என்று சொல்கிறார். சோலை அந்த நிலையில் அகன்கடலும் நாயனார் திருவுள்ளத்தில் முதல்வன் கருணையும் சோலையும் என்ற எண்ணமே மிக்கு எழுந்தது என்று சொல்லி நாயனாருடைய அந்த திருவுள்ளத்துல வந்து முதல்வன் கருணையும் சோலையும் என்ற எண்ணமே எழுந்தது என்று சொல்லி. சோலை வந்தாலும் கூட அப்பசாமியில் என்ன நினைச்சாருன்னா, இறைவனுடைய கருணை தான் இது என்று சொல்லி நினைச்சாங்க. நம்ம சாரல அவற்றுள் மூலமாய் பெரிதாகிய கருணையை மேல்வரும் பாட்டாலும் கருவியாகிய சோலையை அதன் மேல் அடுத்த ஒரு பாட்டாலும் துதிக்கிறார். அதாவது இறைவனுடைய கருணையும் துதிக்கிறாரு, அதே மாதிரி சோலையும் அப்பர் சாமியில் வந்து துதிக்கிறார். அங்கங்கள் அடங்க அவர் ரோமம் எல்லாம் அடைய உலகங்கண் முகிழ்த்து அலர பொங்கும் புனல்கண்கள் பொடிந்து இழிய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார் இங்கு என் செயலுற்ற விளைப்பதனால் ஏறாத பெரும் திடரே ஏறிட நின்று என் தங்கும் கருணை பெருவெல்லம் இடத்து தகுமோ என என் அனதா மொழிவார் என்று சொல்லி பாட்டுல சீர் பிரிச்சு இருக்கிறார். அதாவது அங்கங்கள் அடங்க ரோமம் எல்லாம் அடைய புலகங்கள் முகில் தளர என்று சொல்லுகிறார். திருமேனியில் எங்க இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் ஒருங்கே மகிழ்ச்சியால் சிலிர்த்து நேர் நிற்க. ஏன்னா சோலை நோய் தேர்ந்துருச்சு. பதிகம்பாடி உடனே நாவுக்கரசு பெருமானுக்கு
அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியில சிரித்து இந்த மெய்தான் அரும்பி விதி விதித்து உடையார் கடற்குன்னு அந்த பாட்டில் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி அந்த உடல் எல்லாம் வந்து அவருக்கு அப்படியே அந்த அப்படி சிலிர்த்து நேர் நிற்க கண்களிலிருந்து இடையாறாது பொங்கும் ஆனந்த கண்ணீர் வலிந்து ஒழுக. இப்போ பெருமானுடைய கருணையை நினைக்கிறாரு, அப்படியே ஆனந்த கண்ணீர் அவர் கண்ணிலிருந்து வருதுங்க. சிந்தை இடையறானும் திருமேனிதன் நிலத்தையும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உறவானப்படையும் மந்திலி கண்ணீர் மலையும் சொன்னார் இல்லைங்களா. அந்த கண்ணீர் மலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஆரம்பிச்ச அந்த மலை வந்து நீ நீக்க போறதே இல்லை. நாவுக்கரசு பெருமானுடைய